சார் சொன்ன விஷயங்கள் தான். மகளிர் உரிமை திட்டம் அப்படின்றதுனால பல நடுத்தர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் முன்னேறிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு அந்த ஒரு 1000 ரூபாய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும், அதனால அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்றது கேட்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அண்ட் அதற்கு நான் ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சார், எங்கே பார்த்தாலுமே தமிழ்நாடு மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய டாபிக்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தமிழ்நாடு growth மாடல் அப்படின்றதோட திட்டத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன, அதனோட பயன் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சார். தமிழ்நாடு மாடல்னு சொல்கிறது இல்லை, திராவிட மாடல்னு சொல்லிட்டு இல்லையா. திராவிட மாடல் அப்படின்னு இப்போ நம்ம முதலமைச்சர் இப்போது 4 வருடங்களாக அந்த சொற்றொடரை பயன்படுத்திகிட்டே இருக்காங்க தொடர்ந்து. அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வளர்ச்சி அப்படிங்கிறது வெறும் வளர்ச்சி அந்த எண்ணுக்காக மட்டும் இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த வளர்ச்சி மக்களுக்கானது, எல்லோருக்கும் அது போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இந்த மாடலினுடைய சிறப்பு. அது ஏன் அதுமாதிரி திரும்ப அதை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தலைமை அமைச்சர் ஆவதற்கு உண்டான தேர்தல் இருக்குல்ல, அது வரும்பொழுது குஜராத் மாடல்னு ஒரு மாடலை உருவாக்கி அதை ஊரெல்லாம் சொல்லி பல ஊர்களில் இருந்த இடத்தெல்லாம் காமிச்சு இதெல்லாம் தான் குஜராத் அப்படின்னு சொல்லி அவர்கள் பெரிய பரப்புரை செஞ்சு வளர்ச்சின்னா அதுதான் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் சொல்லி கொண்டிருந்த போது, அப்போ நம்ம என்னன்னு கேட்டிங்கனாக்கா எல்லாரும் அதை பற்றி பேசினாங்க, தமிழ்நாடு குஜராத் மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு. அப்போ நாங்களாம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தமிழ்நாடு வேறு பாதையில் போயிட்டுருக்கு, குஜராத் பாதையில் போக வேண்டிய அவசியம் இல்லை, இது தமிழ்நாடு பாதை தனியான பாதை. என்ன பாதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்கெல்லாம் வளர்ச்சிக்காகவே வளர்ச்சி அப்படின்னு அவங்க போயிட்டு இருக்கும்போது, தமிழ்நாடு மட்டும்தான் என்ன சொன்னிச்சுனாக்கா, வளர்ச்சி மக்களுக்கானது, எல்லா மக்களையும் உள்ளே சேர்த்துக்கிட்டு தான் வளரணும் அப்படின்னு. அது 100 ஆண்டு கால பயணம் கனவு. இது இப்போ நேற்று ஏற்பட்டதில்லை. அந்த பாதையில் தொடர்ந்து பயணிக்கிறத வலியுறுத்துறதுக்கு தான் அந்த திராவிட மாடல்ங்கிற சொல்லாட்சியை நம்ம முதலமைச்சர் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 100 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல கல்வி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குறது, கல்வியை பரவலாக்குவது. கல்வி ஒரு சிலருக்கானதாக இருந்தது, இல்லை எல்லாருக்குமானதாக ஆக்கணும் அப்படிங்கிறது. அதுக்காக என்னென்னா சமூக நீதி அப்படிங்கிற ஒரு கொள்கையை கையில் எடுத்துக்கிட்டு அதன் வழியாக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் கல்விக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் ஒரு முயற்சி. அது காலை உணவு திட்டமாக, மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும், ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும், பள்ளிக்கூடங்களை திறக்கிறதா இருக்கட்டும், ரிசர்வேஷன் கொண்டு கொடுக்குறதா இருக்கட்டும், இலவச பாட புத்தகங்களாக இருக்கட்டும், சைக்கிளாக இருக்கட்டும், இலவச பயணமாக இருக்கட்டும், பஸ் பயணமாக, செருப்பாக இருக்கட்டும், நோட் புக்காக இருக்கட்டும், புக்காக இருக்கட்டும், இது எல்லாமே எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். திருமண உதவி திட்டத்தை கலைஞர் என்ன பண்ணாங்கன்னா, 8வது வரைக்கும் படிச்சிருக்க பெண்களுக்குன்னு சொன்னார். திருமணம் தான் பண்ணிக்க போகிறேன் நீ, ஆனால் 8வது வரைக்கும் படிச்சிருக்கு. அது பின்னாடி என்ன ஆகிறோம், காலேஜ் வரைக்கும் ஆகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, புதுமை பெண் திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அரசு பள்ளியில் காலேஜுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் மாதம் 1000 ரூபா தரது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்வியை உயர்கல்வி எல்லாருக்குமானதை ஆக்குறது. அதுக்கு தான் அந்த வேலையை செய்கிறோம். அப்போது இது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க, 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி கல்லூரிக்கு வந்த பெண்களுடைய வாழ்க்கை, அவங்க குடும்பம் எப்படி சிறப்பாக இருக்கும் இல்லையா. அதுதான் இந்த பயணம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதுக்கு பேர் தான் என்ன திராவிட மாடலுங்கிறது. என்ன மற்றவங்களாம் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய தொழிற்சாலையை கட்டுறோம், ரோடை போடுறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க தெரியுமா. நீங்கள் பணத்தெல்லாம் வீணாக்குறீங்க, என்ன பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் என்ன செய்யணும், ரோடாக போடணும், எல்லாத்தையும் தொழிற்சாலையாக கட்டி எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும், வேலை கொடுத்து தான் ஒரு வாழ்க்கையை முன்னேற்றணும். நீ அந்த மாதிரி பண்ணுப்பா. நாங்கள் வேறு வாழ்க்கையை யோசிச்சுட்ருக்கோம். என்ன வாழ்க்கையை யோசிச்சுட்ருக்கோம், அடுத்த 20 வருஷம் கழிச்சு எங்கள் பிள்ளைங்கள்லாம் படித்த பிள்ளைங்களாக இருக்கும், உயர்கல்விக்கு போகிற பிள்ளைங்களாக இருக்கும், பெரிய வேலைக்கு போகிற பிள்ளைங்களாக இருக்கும். அந்த கனவுகளோடு நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்கள் கனவை நீங்கள் உங்களோட வச்சுக்கோங்க, நாங்கள் எங்கள் கனவை நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் திராவிட மாடல் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் திரும்ப சொல்கிற திராவிட மாடலுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தனித்துவமான பாதை எல்லோரையும் அழைச்சிட்டு போகிறது அப்படிங்கிற பாதை இருக்குல்ல, அதுதான் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அதில் ஒவ்வொரு கன்னிகள் அதெல்லாம். இப்போ புதுமை பெண் நான் சொல்லும்போது, இந்த 8 லட்சம் பெண்கள் கல்லூரிக்கு புதுசாக சேர்றாங்கன்னு வச்சுங்க, அதுதான் என்னது, இது வரைக்கும் அவங்க கல்லூரிக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ கல்வி இப்போ மகளிர் தேடி மருத்துவத்தில் என்ன பண்ணோம், இத்தனை கோடி பேரை ஸ்க்ரீன் பண்ணுறோம். எதுக்கு, அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நல்லா இருக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு. வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறது தானே, எல்லோருக்குமானதா. அங்கே குஜராத் மாடலில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு பணம் இருக்கோ, யாருக்கு துட்டு இருக்கோ, அவன் மட்டும் போய் டாக்டரை பார்த்துட்டு அவன் மட்டும் மருந்து சாப்பிட்டு அவன் மட்டும் இருந்துக்குவான். மீதி பேரெலாம் பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது. நம்ம மாடல் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஊராக போய் வீடாக போய் வா நீ வா அவனை பள்ளி. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்திலும் என்ன பண்ணுறாங்கன்னா, பள்ளி கல்வி யாரெல்லாம் முடிச்சாங்களோ அவங்கள எல்லாரையும் கல்லூரியில் சேர்க்கறதுக்கு பெரும் முனைப்பாக வேலை செஞ்சுருக்காங்க. யாரும் விட்டு போயிடக்கூடாது. ஏன், உனக்கு என்ன பிரச்சனை, பணம் இல்லையா கல்லூரியில் சேர்றதுக்கு, இல்லை எங்கே போய் சேரணும்னு தெரியலையா,
அப்படிங்கிறது இந்த மாதம் ஃபுல்லாக என்ன செய்கிறாங்கன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் எனக்கு ஒரு மாவட்டத்துலேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, எத்தனை பேர் பாஸ் ஆகியிருக்காங்க, ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர், ஃபெயில் ஆனவங்களுக்கு உடனே இப்போ அடுத்த மாதம் இது நடக்க போகுது, பரீட்சை நடக்க போகுது. அதில் பேர் ஆகிறதுக்கு அவங்களுக்கு யாருக்கு பணம் கட்ட முடியலையா, அவங்கள பார்த்து கூப்பிட்டு வந்து பணத்தை கட்டி பரீட்சை எழுத வச்சு, ஏற்கனவே பாஸ் ஆனவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோர்ஸ், என்னென்ன கோர்ஸ் உனக்கு வேணுங்கிறது கவுன்சிலிங் கொடுத்து கண்டுபிடிச்சி அதை கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல. இதுதான் அரசு. என்ன அரசு? திராவிட மாடல் அரசுங்கிறது இதுதான். ஏன்னா எங்கேயோ நாங்கள் பரீட்சை நடத்தினா எவனா பாஸ் ஆனவன் போ, ஃபெயில் ஆனவன் போ, எக்கெடுக்கட்டும் போங்கிறதெல்லாம் விட்டுட்டு இல்லாமல் ஒவ்வொருத்தர் மேலேயும் கவனத்தை குவித்து அவளுடைய வாழ்க்கையை அவங்களோட மேம்படுத்துறது, அதற்கு உண்டான முன்னெடுப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த மாடல். அதுதான் சுருக்கமாக நம்ம முதலமைச்சர்கள் என்ன போராட்டத்தில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிறது. அந்த திராவிட மாடலுடைய அரசினுடைய செயல்பாடுகள் தான் இப்போ நீங்கள் கேட்ட எல்லாத்தினுடைய திட்டங்களுடைய அடிநாதமாக இருக்கிறதுங்கிறது. மகிழ்ச்சி டாக்டர் சார். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட வளர்ச்சி, அதோட முன்னேற்றம், அதோட திட்டங்கள், இது இவ்வளோ பயன்கள், இது எல்லாமே பற்றி நம்ம பேசியிருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களை பற்றி பேசலைன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக கலைஞர் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். கலைஞர் தான் இது எல்லாத்தையும் நடுவில் வழி தவறாமல் நம்மலாம் போவதற்கு என்ன பாதையை போட்டு கொடுத்துட்டு போனவர். நம்ம இப்போ அந்த பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் போட்ட போகிற ரோடு தான் இது. என்ன நம்ம தொடர்ந்து அதில் பயணிக்கிறோம். ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா தான். நன்றி. வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை.